சிவகீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 5-14 வரை. வணக்கம் மக்களே. தண்டகாவனத்தில் ராமரை காண வந்த அகத்தியர் முதலில் ஒரு சந்நியாசியின் கண்ணோட்டத்தில்தான் ராமரிடம் பேசுகின்றார். அதாவது சம்சார வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தை பற்றி போதிக்கின்றார். மன்னர்களுக்குள் மகிமை பொருந்திய ராமா, ஏன் துயரப்படுகின்றாய்? அன்பு மனைவி என்பது யாருக்கு என்று விசாரித்து அறிய வேண்டும். பஞ்சபூதங்கள் எனப்படும் இதிலிருந்து தோன்றிய சரீரம் ஜடம் என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்கிறார். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை ஐந்தையும் பஞ்சபூதங்கள் என்கிறோம். இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்துமே பஞ்சபூதங்களின் சேர்க்கையால் உண்டானதுதான். இவற்றிலிருந்து விளைவதுதான் ஐம்புல உணர்வுகளான மனம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்பவை. இதை பற்றி பக்தர்களும் ஞானிகளும் பலவிதமாக பாடியுள்ளார்கள். மன்னதனில் 5ஐ, மாநீரில் 4ஐ, வயங்கெரியில் 3ஐ, மாருதத்து 2ஐ, விண்ணதனில் 1ஐ என்கிறது திருநாவுக்கரசரின் தேவார பாடல். அதாவது நிலத்திற்கு 5 குணங்கள். அவை மன்னம், சுவை, ஒளி, ஓசை, ஊறு என்பதாகும். இதில் ஊறு என்பது உடலால் உணர்தலாகும். நீருக்கு 4 குணங்கள் உண்டு. அவை சுவை, ஒளி, ஊறு, ஓசை. இதில் மனம் என்கிற குணம் நீருக்கு இல்லை. நெருப்புக்கு 3 குணங்கள். அவை ஒளி, ஊறு, ஓசை என்பதாகும். மனமும் சுவையும் நெருப்புக்கு இல்லை. காற்றுக்கு 2 குணங்கள். அவை ஊறு, ஓசை என்கிற 2 மட்டுமே. ஆகாயத்திற்கு ஓசை என்கிற ஒரே ஒரு குணம் மட்டும்தான் உண்டு. இந்த ஐம்புல உணர்வுகளை கொண்ட ஐம்பூதங்களின் சேர்க்கையே மனித உடல் என்பது. இது இல்லாத உடல் வெறும் ஜடமாகும். இதற்குள் தான் ஆத்மா உள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் உடல் இயக்கம் உண்டாகின்றது. ஆனால் நம் உடல்தான் ஆத்மாவாகி அதனை இயங்குகிறது என்கிறோம். ஆனால் உண்மை என்னவெனில் ஆத்மா உடலோடு ஒட்டாதது. எடுத்துக்காட்டாக, சூரியன் இல்லாவிட்டால் உலகத்தில் உயிர்கள் இல்லை. ஒளியை அவர்தான் கொடுக்கிறார். நமது கண்களின் பார்வை போய்விட்டால் நாம் அவர் தரும் ஒளியை காண முடியாது. அதற்காக சூரியன் இல்லை என்று கூற முடியாது அல்லவா? அதுபோல ஆத்மா பஞ்சபூதங்களால் ஆன உடம்போடு இருப்பதால் அதுதான் உடல் இயக்கங்கள் தருகிறது என்பது அல்ல. உடலின் துக்கங்கள் ஆத்மாவை பாதிக்காது. உடலோடு ஆத்மாவுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லை. எனவே ராமா, பஞ்சபூதங்களிலிருந்தும் தோன்றிய இந்த சரீரம் ஜடம் என்பதாகும். எதிலும் ஒட்டாததும் எதிலும் எங்கும் வியாபித்து நிறைந்திருப்பதும் சத் சித் ஆனந்த வடிவுமான ஆத்மா உண்டாவதும் இல்லை, அழிவதும் இல்லை. நமது கண்களால் காண்கின்ற சூரியன் நமது கண்களோடு சம்பந்தப்படுவதில்லை. அதுபோலவே ஐம்பூதங்களிலும் அமர்கின்ற ஆத்மா அது ஆத்மாவானாலும் துக்கங்களோடு சம்பந்தப்படுவதில்லை. போற்றி பாதுகாத்த பணமும் உயிருக்கு உயிராக நேசித்த உறவுகளும் உடலோடு நம் உயிர் இருக்கும் வரைதான். எத்தனை வருடங்கள் காப்பாற்றி வைத்த உடலானாலும், நல்ல பலம், தோற்றம், அழகு, பொலிவு நிறைந்த உடலானாலும் உயிர் போன பிறகு யாரும் நேசித்து கூடவே வைத்திருப்பதில்லை. சிதையில் உடல் வைத்து எரிக்கப்பட்டு விடுகிறது. சில நேரம் தனியனாக இறக்க நேரிட்டால் எரிக்க ஆளின்றி காட்டில் நரி, பருந்து முதலியவற்றிற்கு உணவாகவும் ஆகிவிடுகிறது. அழியக்கூடியது உடல் மட்டும்தான் என்றாலும் அதை அறியாமல் அழியக்கூடிய உடலை பிரிவதால் ஏன் துயரம் ஏற்பட வேண்டும்? ஒரு பெண் தங்கம் போன்றோ அருகம்புல்லின் தளம் போன்றோ நிறத்துடனோ அல்லது சியாமள நிறத்துடனோ பருத்து உயர்ந்த ஸ்தனம் கொண்ட சிற்றிடையாளாக, சிவந்த பாதங்களும் கொவ்வைப்பழம் போன்ற உதடுகளும் கொண்டவளாக, குயிலின் குரலை போன்ற இனிய குரலோடு, மதம் கொண்ட யானையை போன்ற நடையோடு
நீலோத்பவம் போன்ற கண்களோடு பார்வையால் மன்மத பானங்களை எய்பவளாக இருக்கும்போது உடனடியாக அதற்கு வசப்படும் மனதை கொண்ட மூடனுடைய அஞ்ஞானத்தை கூறுகின்றேன் கேள் என்கிறார். ஓகே மக்களே, அகத்தியர் ராமருக்கு கூறும் உபதேசத்தை அடுத்த காணொளியில் தொடர்ச்சியில் காண்போம். நன்றி, வணக்கம்.